அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மக்களே, NR குக் புக்குக்குள்ள இன்னைக்கு ஆட் ஆகிற ரெசிபி ஒரு டெசர்ட் பைனாப்பிள் ஃப்ளஃப். குட்டீஸ் தொடக்கம் பெரியவங்க வரைக்கும் டெசர்ட் என்றாலே பிடிக்கும். ஸோ இந்த புடிங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். மீடியம் சைஸில் ஒரு அன்னாசியை சூஸ் பண்ணியிருக்கிறேன். அன்னாசி என்னுடைய ஃபேவரட் ஃப்ரூட்டாக இருந்தாலும் இந்த கிளீனிங் ப்ராசஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுலேயும் இந்த கருப்பு டாட்ஸ் இருக்கே, அதை நீக்கிறது தான் பெரிய பிரச்சனை. பட் ரீசெண்டாக தான் இதுகளை எப்படி குயிக் அண்ட் ஈஸியாக நீக்கிறதுன்றதை தெரிஞ்சு கொண்டேன். அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அன்னாசி விற்கிற விலைக்கு இவ்வளவு கழிவு போனால் வேஸ்ட் ஆஃப் மணி என்று நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் அந்த வேஸ்ட்டையும் வேஸ்ட் ஆகாமல் பயன்படுத்துறது எப்படி என்றதை சொல்லுறேன், கேளுங்க. இந்த அன்னாசியில் இருந்து நான் வெட்டி கழிச்சு கொண்டிருக்கிற எல்லா பீசஸையும் ஒரு பிளெண்டர் ஜாருக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி சுகர் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே ஒரு லைமையும் பிழிஞ்சு விட்டுருங்க. 2 பிளெண்டர் பண்ணிவிட்டு கட்டாயமாக வடித்து குடிச்சிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எவ்வளவு ஈஸியாக அன்னாசியை க்ளீன் பண்ணியாச்சு. லுக் வைஸும் வடிவாக இருக்குது. டெசர்ட் செய்கிறதுக்கு எனர்ஜி வேணுமென்று ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறேன்னு பார்த்தீங்களா? சரி, இப்போ நாங்கள் டெசர்ட் செய்கிற ப்ரோசஸுக்கு போவோமா? அன்னாசியை சின்ன சின்ன பீசஸாக வெட்டி கொள்ள வேணும். அன்னாசியில் புளிப்புத்தன்மை இருக்கிறதால அலுமினியம் போன்ற பாத்திரங்களை தவிர்த்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்ளுங்க. அன்னாசியை இப்போ நான் ஸ்டூ பண்ண போகிறேன். அதுக்கு அன்னாசி துண்டுகளை பாத்திரத்தில் இப்படி பரத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே சீனியை இப்படி போட்டுக்கொள்ளுறேன். பைனாப்பிள், மேங்கோ போன்ற ஃப்ரூட்ஸை ஸ்டூ பண்ணுற நேரம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இங்கே தண்ணி சேர்க்கவே இல்லை, அதனால் நீங்களும் தண்ணி சேர்க்க வேண்டாம். அடுப்பு ஆன் பண்ணி சிம்மில் விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுற வேணும். நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அன்னாசியில் இருந்து தண்ணி பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? சீனியும் அன்னாசியும் சேர்ந்து கிடைச்ச அந்த லிக்விடில் தான் அன்னாசி இப்போ வதங்க போகுது. இதுதான் அன்னாசி ஸ்டூ பண்ணுற மெத்தட். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வுடன் ஸ்பூன் ஒன்று பாவிச்சு அன்னாசியை புரட்டி விடுவேன். இப்போ பைனாப்பிள் ஸ்டூ ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் சிரப்பும் மிஞ்சி இருக்க அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட வேணும். சொல்ல மறந்துட்டேன், மீடியம் சைஸ் அன்னாசி ஸ்டூ பண்ணுறதுக்கு 100 கிராம் சீனி சேர்த்துருக்கிறேன். பைனாப்பிள் ஃப்ளஃப் செய்கிறதுக்கு 1 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கொள்வோம். சுடு தண்ணியில் இந்த மில்க் பவுடரை கரைச்சி கொள்ள போகிறேன். இதுக்கு ஆட் பண்ணின தண்ணி அளவுகள் பற்றிய விவரங்களை வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பவும் நம்மளோட கிச்சனில் ஒரு மெஷரிங் ஸ்பூன் செட், ஒரு மெஷரிங் கப் செட் அண்ட் டிஜிட்டல் ஸ்கேல் ஒன்று இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொள்ளுங்கள். அப்போ தான் புதிய ரெசிபீஸ் நீங்கள் ட்ரை பண்ணுற நேரம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அந்த டிஷ் பர்ஃபெக்டாகவும் வரும். இப்போ இந்த மெஷரிங் ஸ்பூன் செட்டில் 1 டேபிள் ஸ்பூனை யூஸ் பண்ணி ஜெலட்டின் மெஷர் பண்ண போகிறேன். பைனாப்பிள் ஃப்ளஃப் செய்கிறதுக்கு விரலை நிமித்தி வச்சு வட்டி 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் எடுக்க வேணும். இந்த ஜெலட்டினுக்குள்ளே ஹாட் வாட்டர் சேர்த்து துண்டுகள் இல்லாமல் நல்லா கரைச்சி கொள்ள வேணும். ஹாட் வாட்டர் சேர்த்து கரைச்சதும் எனக்கு நல்லா கரைஞ்சிடும். சில வேளை உங்களுக்கு கரையாட்டி என்ன செய்ய வேணும் என்றும் சொல்லித்தரேன். ஜெலட்டின் இருக்கிற பவுலை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு பவுலை எடுத்து கொதிக்கிற தண்ணியை கொஞ்சமாக அதுக்குள்ளே ஊற்றி இந்த ஜெலட்டின் பவுலை அதுக்குள்ளே இறக்கிடுங்க. அதுக்கு பிறகு கரைச்சா நல்லா கரைஞ்சிடும். ஜெலட்டினுக்கு சேர்த்துருக்கிற ஹாட் வாட்டரோட அளவு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மக்களே, பைனாப்பிள் ஃப்ளஃப்
ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம உங்களுக்கு கிடைக்கும். இந்த டெசர்ட்டுக்கு 390 கிராம் கண்டென்ஸ் மில்க் தேவைப்படுது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல இருக்கு, எப்பவும் டின் ஃபுட் யூஸ் பண்ற நேரம் டின்னை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு துடைச்சிடுங்க. ஸ்ரீலங்கால கண்டென்ஸ் மில்க் பெரிய டின் 510 கிராம்ஸ், சின்ன டின் 390 கிராம்ஸ். ஸோ என்னோட பெரிய டின் கண்டென்ஸ் மில்க் தான் இருக்கிறதால நான் 390 கிராம்ஸ், அதாவது சின்ன டின் அளவுக்கு நான் கண்டென்ஸ் மில்கை நிறுத்து எடுக்கிறேன். ஆரம்பத்தில் அன்னாசி ஸ்டூ பண்ணுறதுக்கு 100 கிராம்ஸ் சுகர் சேர்த்துருக்கிறேன். இந்த ஸ்டேஜிலையும் இன்னும் ஒரு 100 கிராம்ஸ் சுகர் சேர்க்குறேன். அதோடு நாங்கள் கரைச்சி வச்சிருக்கிற மில்க் பவுடரையும் ஆட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் கவனமாக கன்சன்ட்ரேட் பண்ணுங்க. என்னென்னு சொன்னால், கண்டென்ஸ் மில்க் 390 கிராம் சேர்த்துருக்கிறேன், அதாவது ஒரு சின்ன டின். ஸோ அதே டின்னால் 1.5 டின் நார்மல் வாட்டர் இந்த புடிங்குக்குள்ளே சேர்க்க வேணும். ஆரம்பத்திலேயே 1.5 டின் தண்ணி அளந்து அதில் இருந்து 1/2 டின் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் இருந்து 1/4 கப் ஹாட் வாட்டர் எடுத்து தான் இந்த ஜெலட்டினை கரைச்சேன். கரைச்சி வச்சிருந்த ஜெலட்டினை இந்த புடிங் மிக்ஸுக்குள்ளே இப்போ ஆட் பண்ணுவோம். ஆரம்பத்தில் ஜெலட்டின் கரைச்சி மிஞ்சின ஹாட் வாட்டரில் தான் மில்க் பவுடரையும் கரைச்சேன். இது எல்லாத்தையும் சீனி கரையும் வரைக்கும் விஸ்கால நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் 2 hours வச்சு எடுத்திருக்கிறேன். செட் ஆகியிருக்கு பாருங்கள். பைனாப்பிள் ஸ்டூ நல்லா ஆறிடுச்சு. அதுக்குள்ள கொஞ்சம் சிரப்பும் இருக்குது. அந்த சிரப் புடிங்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை தரும். கேஷ்யூ நட்ஸை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். கார்னிஷிங்காக முழுசாக கொஞ்சம் கேஷ்யூஸையும் வச்சுருக்கிறேன். 2 hours ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு செட்டான இந்த புடிங் மிக்ஸை எலக்ட்ரிக் பீட்டரால் நல்லா பீட் பண்ணுவோம். vanilla 1/2 teaspoon, pineapple essence 1/4 teaspoon, நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப் பண்ணின கேஷ்யூ நட்ஸ் சேர்க்குறேன். பைனாப்பிள் ஸ்டூவையும் அதுக்குள்ளே இருக்கிற சிரப்போடு சேர்த்து ஆட் பண்ணுறேன். நல்லா ஒருக்கா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெடியாக இருக்கிற இந்த பைனாப்பிள் ஃப்ளஃபை புடிங் டிஷ்ஷுக்குள்ளே ஊற்றுவோம்.
8 hours இல்லாட்டி ஓவர் நைட் இது ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு நல்லா செட்டாக விட வேணும். இப்போ அடுத்த நாள் காலையில் பைனாப்பிள் ஃப்ளஃப் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாவ், நல்லா செட்டாகி இருக்கு. கேஷ்யூ கொஞ்சம் யூஸ் பண்ணி கார்னிஷும் பண்ணிட்டோம். இப்போ புடிங்க வெட்டி எடுத்து பார்ப்போம். நீங்களும் கட்டாயமாக வீட்டில் செய்து பாருங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க. ஓகே மக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்களை சந்திக்க வருவேன்.